Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல்ல பயிற்சி 7.4ல முதல் கணக்கு பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம். இந்த கோளத்தோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அந்த அலுமினிய கோளத்தை உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றிட்டாங்க. அப்போனா இங்கே ஆரம் வந்து 8 சென்டிமீட்டருங்களா? அப்போது இந்த உயரம் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. அந்த உருளைக்கு உயரம் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா நமக்கு தெரியும் இந்த உருளையை உருக்கி தான் கோலமாக மாற்றுறோம். அப்போ இந்த உருளையோட கன அளவும் இந்த கோலத்தோட கன அளவும் இந்த உருளையோட கன அளவும் வந்து சமமாக இருக்குங்களா? ஏன்னா இதை உருக்கி தான் இந்த ஷேப்பில் மாற்றுறோம். ஓகேங்களா? அதனால் கோலத்தோட கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவுன்னு எழுதணும். இப்போது கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. இந்த கோலத்தோட ஆரம் என்ன நமக்கு தெரியும்? 12 சென்டிமீட்டர். உருளையோட ஆரம் 8 சென்டிமீட்டர். இப்போது நம்ம உருளையின் கன அளவுக்கும் கோலத்தின் கன அளவுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். உருளையின் கன அளவு என்ன? πr² ஹெச்சுங்களா? அப்போது πr² ஈக்குவல் டு கோலத்தோட கன அளவு என்ன? 4/3 πr³ இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஹெச் வேணும். ஹெச் வேணுங்களா? ஹெச் வேணும்னா ஹெச்சை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்தாண்ட கொண்டு போயிடலாங்களா? இந்த பையோட வேல்யூ 22/7. ஆரம் என்ன? உருளையோட ஆரம் வந்து 8 சென்டிமீட்டருங்களா? அப்போது 8 × 8ன்னு போடலாம். பெருக்கல் ஹச் 4/3 பையோட வேல்யூ 22/7. நெக்ஸ்ட்டு ஆரம் என்ன? 12ங்களா? கோலத்தோட ஆரம் 12 சென்டிமீட்டர். அப்போ 12³ இப்போது நமக்கு இந்த 22/7 22/7 கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேணும்? ஹெச் மட்டும் வேணும். அப்போது இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 இந்தாண்டு வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? இங்கே என்னென்ன இருக்குது? 4 இருக்குது. 12 12 12 3 டைம் இருக்குது. இங்கே 4 இருக்குது. வகுத்தல் என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? இப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 × 8 சமக்குறிக்கு அந்தாண்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? 1 3 3 4 12 1 4 4 2 4 8 1 4 4 2 4 8 சரிங்களா? 1 2 2 6 2 12 இதுவும் 6 2 12 அப்போது 6 36ன்னு இருக்கும். ரிமைனிங் 36 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு உருளையோட உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது ஒரு அலுமினிய கோளம் இருக்குது. அதை உருக்கி நம்ம உருளைங்கிற ஷேப்புக்கு மாற்றுறோம். கோளங்கிற ஷேப்பை உருளையாக மாற்றினோமா ரெண்டோட கன அளவும் வந்து சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ரெண்டோட கன அளவு ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணி ஹெச்சோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.